வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க பூர்விகா அப்ளையன்சஸ் வாங்க. நேயர்களே, ஆளுநர் மாளிகைக்கு லோக் பவனுக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களை வரவேற்று தற்பொழுது தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு நிகழ்வு நடக்கக்கூடிய அரங்கில்தான் அனைத்து முக்கிய பிரமுகர்களும் குழுமியிருக்கிறார்கள் அப்படின்ற காட்சிகளை தான் திரையில் பார்த்துட்டு இருக்கோம். ஆளுநர், முதல்வர் மற்றும் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் இது எல்லாருமே குழுமியிருக்கக்கூடிய இடத்துல இன்னும் சற்று நேரத்தில் தமிழக சட்டமன்றத்தின் தற்காலிக சபாநாயகராக மூத்த தலைவரான வி கருப்பையா அவர்கள் சோழவந்தான் தொகுதியில் போட்டியிட்டு தாவேக எம்எல்ஏவாக பொறுப்பேற்ற வி கருப்பையா அவர்கள் தற்பொழுது பதவியேற்க இருக்கிறார். அதற்காகத்தான் அங்கு களம் தயாராகி கொண்டிருக்கிறது. எல்லா அரசு நிகழ்வுகளும் ஆளுநர், குடியரசுத் தலைவர் பங்கேற்கக்கூடிய நிகழ்வுகளில் இனி முதல்ல வந்தே மாதரம் பாடல், அதுக்கப்புறம் தேசிய கீதம், அதுக்கப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்ற புரோட்டோகால் தான் பின்பற்றப்படும்னு ஏற்கனவே இதற்கான உத்தரவு வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு பதவியேற்பு விழாவிலையும் அந்த முறைதான் பின்பற்றப்பட்டது. ஏற்கனவே அது ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கிறது அப்படின்றது வேற கதை. பட் தட்ஸ் த புரோட்டோகால் நவ் அப்படின்றது மட்டும் தெளிவாக இருக்கு. மீண்டும் தற்பொழுது இப்போ நம்ம திரையில் பார்த்து கொண்டிருப்பது வந்தே மாதரம் இசையானது அங்கே இசைக்கப்பட்டு அங்கே பாடப்பட்டு வருகிறது. அதற்கு அனைத்து பிரமுகர்களும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். இது முடிந்த பிறகு இந்த நிகழ்வானது, பதவியேற்பு நிகழ்வானது தொடர இருக்கிறது. புரோட்டம் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்காலிக சபாநாயகராக பொறுப்பேற்கக்கூடிய அந்த நபர், அவருடைய பணி வந்து ஒரு குறுகிய காலத்துக்கான பணி தான். எம்எல்ஏக்கள் பதவியேற்பு, அதுக்கப்புறம் நடக்க போகிற அந்த ஃப்ளோர் டெஸ்ட், நம்பிக்கை தீர்மானம், இது சார்ந்த பணிகளை எல்லாம் அவர் மேற்கொள்ள இருக்கிறார். வழக்கமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களில் மிக மூத்த அனுபவம் வாய்ந்த நபர் தான் இதற்கு தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்படின்ற பட்சத்தில் இந்த முறை வி கருப்பையா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் புதிய கட்சியாக இருந்தாலும் வி கருப்பையா அவர்களுடைய அரசியல் பயணம் என்பது மிக நீண்ட நெடியது. அப்படின்ற பட்சத்தில் அவர் இப்போ தற்காலிக சபாநாயகராக பதவியேற்க இருக்கிறார். தொடர்ந்து நம்மிடையே செய்தியாளர் பாஸ்கர் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். பாஸ்கர், வணக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தற்காலிக சபாநாயகர் பணிகள் இதை பற்றிலாம் எடுத்து சொன்னீங்க. இப்போது பதவியேற்க போகிற வி கருப்பையா அவர்கள் கடந்து வந்த பாதையும் கொஞ்சம் சொன்னீங்களேன்னா, அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்துருக்கூடிய நிகழ்வில் அடுத்தடுத்து என்ன நடைபெற இருக்கிறது, இந்த விவரங்களையும் விரிவாக பதிவு பண்ணுங்க. ஆளுநர் மாளிகையில் தற்காலிக சபாநாயகருடைய பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது தொடங்கி இருக்கிறது. ஆளுநர் அருளோதர் அவர்தான் தற்காலிக சபாநாயகருக்கு பதவி பிரமாணம் என்பது செய்து வைப்பார். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. தற்காலிக சபாநாயகராக எம்எல்ஏ, அதாவது சோழவந்தானுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கருப்பையா அவர்கள் தற்காலிக சபாநாயகராக செயல்படுவார் அப்படிங்கிறது தமிழக முதலமைச்சருடைய உத்தரவாக இருந்தது. அந்த உத்தரவுக்கிணங்க தற்காலிக சபாநாயகர் பதவியேற்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது தற்போது ஆளுநர் மாளிகையில நடைபெற்று வருகிறது. சோழவந்தான் எம்எல்ஏ கருப்பையா அவர்கள் தற்காலிக சபாநாயகர். ஆளுநர் அருளேசர் அவர்கள் அவருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தமிழக முதலமைச்சரும் ஆளுநருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்து அதனுடைய நடவடிக்கையாக தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவியேற்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த தற்காலிக சபாநாயகருடைய நியமனத்தை தொடர்ந்து நாளை தமிழக சட்டப்பேரவை காலை 9:30 மணிக்கு கூறும். அதற்கான அறிவிப்பு தற்காலிக சபாநாயகருடைய உத்தரவின் பேரில் சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் அவர்கள் அறிவிப்பை வெளியிடுவார். அந்த வகையில நாளை காலை அவை 9:30 மணிக்கு கூறுவதும் தமிழக சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் பதவியேற்றுக் கொள்வார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொள்வார்கள். அதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் தமிழக சட்டப்பேரவையில பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்குண்டான கால அவகாசத்தை முன்கூட்டியே சட்டப்பேரவை செயலாளர் மூலமாக அதற்கான நம்பிக்கை கோரும் தீர்மானத்துக்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்படும். அரசால் அந்த வகையில பார்க்கும்போது நாளை எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி, அதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் தமிழகத்தினுடைய சட்டமன்ற சபாநாயகர் யார் என்பதை தேர்ந்தெடுப்பார்கள். அதற்காகவும் தமிழக சட்டப்பேரவை நாளை மறுநாள் கூடுகிறது. தமிழக சட்டமன்றத்துடைய சபாநாயகர் யார் செயல்படுகிறார் என்பதை போட்டியின்றி தேர்வுபட்டாலோ அல்லது போட்டியிட்டு தேர்வுபட்டாலோ அந்த சபாநாயகரை அடிப்படையாக கொண்டுதான் பெரும்பான்மை, அதாவது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான
ஆதரவு, எதிர்ப்பு, வாக்கெடுப்பு இதையெல்லாம் நடத்தப்படும். அந்த வகையில சட்டப்பேரவை செயலகம் மூலமாக ஆளுநருக்கு தெரிவிக்கப்படும். பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டதா அல்லது பெரும்பான்மை நிரூபிக்கப்படவில்லையா என்பதையெல்லாம் அதிகாரப்பூர்வமாக சட்டப்பேரவை செயலகம் மூலமாக ஆளுநருக்கு தெரிவிக்கப்படும். அந்த வகையில பார்க்கும்போது தமிழக முதலமைச்சர் விஜய் அரசின் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானம் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளே இருக்கிறது. அதே நேரத்தில் ஆளும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சபாநாயகராக யார் முன்மொழியப்படுகிறாரோ அவரே போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. நாளை புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க பூர்விகா அப்ளையன்சஸ் வாங்க.